ரஜினி சாரோட படத்துல இருந்து சுந்தர் சி அவர்கள் ஏன் விலகினார் அப்படின்றத பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது என்னுடைய மனதுல ஒன்றே ஒன்று மட்டும் தான் தோன்றுகிறது. குலமகள் ராதை படத்துல ஒரு அருமையான பாடல் வரும். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி என்ற ஒரு அருமையான வரிகள் அமைந்த பாடல் அது. இந்த பாடல் வரிகளை எடுத்து நான் இங்கு பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்க வேண்டும். அதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவரை புரிந்து கொண்ட இயக்குனரை, நல்ல மாஸ் மசாலா தெரிந்த இயக்குனரை, நல்ல நகைச்சுவை படங்களை எடுக்கக்கூடிய திரைமைப்படத்தை இயக்குனர் தான் இந்த படத்திற்கு ஒப்பந்தம் செய்ய வேண்டும்னு நினைத்த அந்த பிரம்மாண்ட நட்சத்திரமான அந்த தயாரிப்பாளர் மேலும் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சமீபத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர்கள் தலைவர் 173வது திரைப்படத்தை பற்றி விளக்கமாக பேசியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. சமீபத்துல கூட SIR ஃபார்ம் பற்றி ஒரு மிகப்பெரிய விவாதமும் பிரச்சனையுமே கிளம்பிட்டு இருக்கு. அத்தனையும் தாண்டி நாட்டு நடப்பு எவ்வளவோ இருக்கு. அதனை பற்றி பேசாமல் சம்பந்தமே இல்லாமல் தலைவர் 173 அந்த படம் டிராப் ஆனதற்கு அவர் காரணமா, இவர் காரணமா, சுந்தர் சி மீது தப்பா, ரஜினி மீது தப்பா, இல்ல கமல் மீது தப்பா அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து விவாதிக்கும் அளவிற்கு இது அவ்வளவு சீரியஸான விஷயம் கிடையாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ராஜேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர்கள் யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வராரு. அதுலயுமே இதை பற்றி விலாவரியாக பேசியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவர் ஆதரவாக பேசியுள்ளார். அப்படின்றதுனால தலைவர் ரசிகர்கள் பல பேருமே இவரை பாராட்டிட்டுமே இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.